பாவேந்தர் சாலை பாவேந்தர் சாலை மறைமலை நகரில் பாவேந்தர் சாலை இருட்டமாம்மா நீங்கள் வாங்கம்மா நானும் இருக்கிறேன். அவங்க கூட திண்டதே கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம். கூட நிறைய எடுத்தாச்சு. நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜ். இது வந்து என்ன திடீர்னு ஒரு ஐயர் மெஸ் வாசலில் வீரமணி ராஜ் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் எப்போ இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணாலும் சரி, எந்த ஏரியா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரல. இது வந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மரவணி நகர் அதுக்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு மெக்டோவல் ஒன்று இருக்கும். அந்த மெக்டோவல் அந்த பெட்ரோல் பங்க் இருக்கும். அதனோட உள்ளே வந்தீங்கன்னா அந்த பாவேந்தர் சாலைன்னு பேர். அங்கே வந்து இந்த ஐயர் மெஸ் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த சாயந்தரத்தில் கிச்சடி பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி பரோட்டா சாப்பிட்றவங்களுக்கு பிரமாதமான பரோட்டா வைப்போம், கோதுமை ரவை வைப்போம் எல்லாம். அதுவும் ஹோம்மேட். இது வந்து எந்த கெமிக்கல்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த மிக்சரும் கிடையாது. ஆனால் ஒரு அற்புதமான சாப்பாடு சாப்பிடலாம். ரைட்டு முக்கியமாக கிடைக்காது. அதெல்லாம் குறிப்பாக அதாவது இட்லி வைப்பாங்க, சட்னி நம்ம போட்டுக்கலாம், சாம்பார் நம்ம போட்டுக்கலாம், கூடவே அன்பையும் பரிமாறிடுவாங்க. ஆமாம், அது ரொம்ப முக்கியங்க. ஆமாம், அன்போட பரிமாறல். அதை விட விலை வந்து நீங்கள் ஒரு எதிர்பார்க்க முடியாத குறைந்த விலையில். நான் கூட ஒன்று சொன்னேன், என்ன சார் இவ்வளோ கம்மி விலையில் போடுறீங்க இல்லை. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த அம்மா இல்லை வரவங்க வயிறார சாப்பிட்டு போயிட்டு எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்போம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு மனசு வராதுங்க. இந்த ஹோட்டல் சொல்லாதீங்க, இது ஹோட்டல்னு சொல்ல மாட்டேன், இது அன்பான வீடு. சாப்பிட்டு போங்க. நாங்கள் எப்போ கச்சேரிக்கு இந்த பக்கம் கிராஸ் பண்ணாலும் இங்கே வராத என் தம்பி ராஜேஷை பார்க்காம, அவன் தம்பி சதீஷை பார்க்காம, எங்கள் தங்கச்சியை பார்க்க போக மாட்டேன். அதனால் ஒரு அன்பான உணவுக்கு காசு கொடுத்தா எங்கே வேணாலும். அதாவதுண்ணா இப்போல்லாம் விளம்பரங்கள் என்ன ஆகுதுனாக்கா, வீட்டு சாப்பாடை போலவே ஹோட்டல் அப்படின்னு இப்போ ஹோட்டல் சாப்பாடை போலவே வீட்டில் தயாரிக்கலாம். ஆமாம், ஆனால் இந்த ஹோட்டல் இந்த மெஸ்ஸு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். மத்தியானத்தில் கலவை சாதம்லாம் பிரமாதமாக இருக்கும். மத்தியானம் இந்த புளியோதரையும் லெமன் சாதமும் இங்கே ரொம்ப ஸ்பெஷல், பிரமாதமாக இருக்கும். எனவே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, உங்கள் வயிற்றை கெடுக்காத ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம். மறைமலை நகரில் என்ஹெச் வீதியில் அதில் வீரமணி ராஜ் அண்ணாவும் நானும் நின்று பேசணும் இல்லையா, அந்த இடம் தான் இது. காலை டிஃபன் உண்டு, மதியானம் இப்போ லஞ்சு பரபரப்பாக சாப்பிட்டுருக்காங்க எல்லோரும். நைட்டும் டிஃபன் உண்டு. ஒரு வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணவு. ஏதாவது ஆர்டர்னா கூட இவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டாக்கா நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு ஆர்டர் வகையில் கூட பண்ணி தருவாங்க. வெரைட்டி ரைஸ் என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். என்னம்மா இன்னைக்கு கேரட்டு இது தயிர் சாதம் சூப்பர். அது என்னம்மா சதீஷ், அது என்ன சாதம்? புளியோதரை. ரைட்டு. ஓ, சாம்பார் சாதம் காலி ஆயிடுச்சு. பரபரப்பா சுட சுட இருக்கும் காய்கறிகளோட. அது இப்ப காலியாகி இப்ப திரும்ப சாம்பார் சாதம் எடுத்துன்னு வர போயிருக்காங்க. அதே போல இது வந்து பிரிஞ்சி வெஜிடபிள் பிரிஞ்சி சாதம். இதுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குங்க. ஆமா, இதோ பாருங்க சாம்பார் சாதம் சுட சுட வந்தாச்சு. அம்மா எனக்கு சாம்பார் சாதம் 1/2 பிளேட் எனக்கு வேணும். ஆமா, இங்க 1/2 பிளேட்டா கூட வாங்கிக்கலாம். ஒரு ஃபுல்லா சாப்பிடாம ஆஃபா கூட நம்ம தேவைக்கு தகுந்தது போல வெரைட்டியா வாங்கிக்கலாம் நம்ம. ஆமா, சூப்பர்மா. ரைட்டு. இதோ பாருங்க சாம்பார், கேரட்டு, இதெல்லாம் ஊறுகாயும் வச்சிடுறாங்க. சுட சுட இருக்கு, அட்டகாசமா. இதை தவிர இன்னைக்கு ஸ்பெஷல்ல வந்து வெஜ் ரைஸ் பொடி சாதமும் வச்சிருக்காங்க. அதனாலதான் இதை சாம்பார் சாதம் வந்து ஆஃப் வாங்கிட்டேன். அதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு. வழக்கம் போல லெமன், வழக்கம் போல தக்காளி சாதமும் எப்போதும் ரெகுலரா உண்டு. ஆமா, எல்லாருக்கும் இங்க வந்து சாப்பிட்டு போறதுங்கிறத ஒரு பெரிய கூட்டம். 12 மணிக்கு மதியானம் கரெக்டாக 12 மணிக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுனாக்கா ஒரு 1:30-2 மணி வரைக்கும் நல்ல கூட்டம் இருக்கும். சுட சுட எல்லாமே கிடைக்கும், தரமானதாகவும் இருக்கும். நைட்டு ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்களேன். நைட்டு அவ்வளோ டிஃபன் வெரைட்டிஸ் ஜம்முன்னு இருக்கும். நீங்களும் வந்து இந்த கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். சாம்பார் சாதம் ஆறி போகிறதுக்குள்ளார சாப்பிட்ருங்க. Orang kan?
இன்னைக்கு வீடியோ சரியா இருக்கு. டிஃபன் தான் நீங்க அதுல போடல மாமா இன்னும் அதை போடுறது. ஆமா போடல அதை எடுத்து பார்த்தேன். சரி சரி நம்ம உணவு சாதத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சாம்பார் தக்காளி பொடி இருக்கு. அது எல்லாமே முடிச்சுட்டு வந்து மூணு வேலையை போயிட்டாங்க. சேர்லாம் நான் சாப்பிட்றேன். அதையும் கொஞ்சம்